பொன்னியின் சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். மறுவாக்கு எண்ணிக்கை அப்படின்றது பெரும்பாலும் வெற்றியை முடிவு செய்யக்கூடியாத இடங்களில் தானே இருக்குது. ஏன் இந்த இடத்துட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறுவாக்கு எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்திருக்கிறார்? இல்லை, இன்னும் மறுவாக்கு எண்ணிக்கைன்றதே சொல்ல அவங்க மறுவாக்கு எண்ணிக்கைன்றது சொல்ல. தேர்தலில் முறைகேடு இல்லைன்னா வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணுறோன்னு அவங்க ஏதோ அடிப்படையில் சில ஆதாரங்களை கொடுத்து தேர்தல் கமிஷனில் கொடுத்த பிறகு தேர்தல் கமிஷன் என்ன செய்யுதுன்னா, கொளத்தூர் தொகுதியிலையும் அப்புறம் காஞ்சிபுரம் தொகுதி, அதுபோல் 3 தொகுதி, ராஜபாளையம் தொகுதி, இந்த 3 தொகுதியிலையும் வந்து இப்போ வச்சுருக்காங்களே இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள், பிறகு விவிபேடு, பிறகு கண்ட்ரோல் யூனிட், இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. எப்படி முறைப்படி இருக்குதா, பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது கொளத்தூரில் 14 தொகுதிகளில் இருக்கிற வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்து செக் பண்ணுறாங்க. அங்கே வந்து 36 வேட்பாளர்கள் நின்றாங்க. இந்த 36 வேட்பாளர்கள் போது 3 வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கணும், 3 மிஷின், ஓட்டிங் மிஷின் 3 இருக்கணும், கண்ட்ரோல் யூனிட் 1 இருக்கும், விவிபேடு ஒவ்வொன்றுத்துக்கும் 3 இருக்கும். அப்போ இப்போ என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 மிஷின் தான் செக் பண்ண முடியும். அப்படி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு செக் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த 14 தொகுதிகளுது. அப்போ என்னென்னா 14 வாக்குச்சாவடிகள். அப்போது முதல் நாள் செக் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த நாள் விவிபேடு ஒர்க் பண்ணல, அடுத்த நாள் செக் பண்ணுற மிஷினில். அதுக்கு அடுத்த நாள் செக் பண்ணுற மிஷின்லேயும் விவிபேடு ஒர்க் பண்ணல அப்படின்னு 29, 30, 31 இன்றைக்கி. இப்போ இது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மிஷின்லேயும் சரி சீல் வந்து சரியாக வைக்கல. இப்போ அட்ரஸ் சீல் ஒன்று இருக்கும், அது மிஷின்லேயும் சரி கண்ட்ரோல் யூனிட்லேயும் சரி அட்ரஸ் சீல் இருக்கும். அட்ரஸ் சீலில் வந்து எந்த வாக்குச்சாவடி, அப்புறம் எத்தனாவது நம்பர் மிஷின், இந்த மிஷினோட நம்பர், சீரியல் நம்பர், எந்த வாக்குச்சாவடி அப்படின்றது அட்ரஸோடு இருக்கும். அப்போ என்னென்னா, புதுசாக இருக்குது அந்த அட்ரஸ் போடுற அந்த ஸ்லிப்பு, சரி அதில் வச்சுருக்கிற அந்த டேக் வந்து புதுசாக இருக்குது, என்ட்ரியே இல்லாமல் இருக்குது டேக், சீல் வச்ச டேக். சீல் எப்படின்னா, அந்த டேக்கில் இருக்கிற அட்ரஸ் தெரியாதுன்றதுக்காக பின்பக்கம் தான் வைப்பாங்க, முத்திரை வைக்கிறது. ஆனால் இதில் முன்பக்கமே வச்சுருக்குது, வேறு எதுவுமே எழுதாமையும் வச்சுருக்குது. அப்போது இது கேட்டபோது இல்லை இது வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதுக்கு முந்தின நாளே விவிபேடு நோட் பண்ணும்போது விவிபேடில் இருக்கிற நம்பர் வேறையாக இருக்குது, மிஷினில் இருக்கிற நம்பர் வேறையா, இது ஹியூமன் எரர்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 8 மிஷினில் 3 மிஷினில் வந்து ரிப்பேராக இருக்குது, 3 மிஷினில் வந்து முறைகேடு இருக்குது. அப்போது அவங்க கணக்கு போட 30% வந்து மிஷினில் பிரச்சனை இருக்குது, 30% மிஷினில், ஓட்டிங் முடிஞ்ச மிஷினுங்க எல்லாம். அப்போது இதை வந்து நாங்கள் வந்து தேர்தல் கமிஷன்கிட்டையும் புகாராக கொடுக்க போகிறோம், மேலேயும் புகாராக கொடுக்க போகிறோன்னு. இது வந்து மறு வாக்கு எண்ணிக்கைக்குரியதா, அதற்கு தகுதியானதா, இல்லைன்னா மறு தேர்தலுக்கு தகுதியானதா தெரியாது. இல்லைன்னா இதில் என்ன சார் நடக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, விவிபேடில் இருக்கக்கூடிய எண்ணுக்கும் வாக்கு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்போ பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன சந்தேகம் வரும், நாங்கள் வாக்கு ஒரு இடத்துல போட்டோம், அந்த மிஷின் இல்லை இந்த மிஷின் அப்படின்ற இடத்த நோக்கி இது நகர்ந்துருமா? இல்லை, இருக்கலாம் இந்த கேள்விகள்லாம். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, பெல் நிறுவனம் தான் அந்த மிஷின்களை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. அந்த பெல் நிறுவனத்துக்கு இவங்க எழுதுறாங்க. ஏன்னா பெல் நிறுவனத்து அதிகாரிகளும் கூட இருக்கிறாங்க, அவங்களும் கூட இருக்கிறாங்க, இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்போ கூட இருப்பாங்க. இதே போல் தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும். தேர்தலுக்கு முன்னாடி கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு, அங்கீகரிப்பு கட்சி எல்லாரும் கூப்பிட்டு அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டு போட்டு சாம்பிள் பார்ப்பாங்க. அப்புறம் 500லேருந்து ஒரு 1400 ஓட்டு வரைக்கும் போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இங்கே வந்து மிஷின் ரிப்பேர் ஆகுது, சரியாக விழ மாட்டேங்குது. அப்போது இதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 19 கேள்வி கேட்குறாங்க அந்த பெல் நிறுவனத்துக்கு. திமுகவின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் 19 கேள்விகள் கேட்டு இதுக்கு எங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க. அப்படி பிரதானமாக என்னென்ன கேள்வி சார் அது? அது தெரியல. அதாவது அவங்க என்னென்னா, தேர்தலுக்கு முன்னாடி செக்கிங்கில் கோளாறா, தேர்தல் நடக்கும்போது ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சா, இல்லை முடிஞ்ச பிறகு பாதுகாப்பு அம்சத்தில் எந்த கோளாறு ஏற்பட்டுருது. ஒரு வாக்கு இயந்திரம் முன்னாடியே சரிபார்க்கப்பட்டு குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய முகவர்களை கூப்பிட்டு வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுல இருந்து வாக்குப்பதிவு முடிந்தது வரை, அதை பேக் பண்ற வரை எல்லா ப்ராசஸ்லயுமே ஆட்கள் இருப்பாங்கல்ல, முகவர்கள் இருப்பாங்க, எல்லா கட்சியினுடைய முகவர்கள் இருப்பாங்க, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி இருப்பாங்கல்ல. இப்போ எப்படி விவிபேடில் ஒரு நம்பரும்
வாக்கு இயந்திரத்தில் ஒரு நம்பரும் மாற்ற முடியும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஏதோ ஒரு பூத்தில் இது நடந்துரும் அப்படின்றது அவங்க சொல்கிறது. அவங்க சொல்கிறதுன்னா ஏதோ ஒரு பூத்தில் ஒரு ஹியூமன் எரரில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அப்படி நடக்கக்கூடாதுன்றது தான் உண்மை. இது நடக்கக்கூடாது. இது எந்த இடத்துல நடந்துச்சு, இல்லை ஏதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சா, ஏதாவது ஒரு இடத்துல, ஒன்று அந்த இடத்துல, இல்லைன்னா வாக்குப்பதிவு மையத்தில், இல்லைன்னா இப்போ பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது ஆல்ட்ரேஷன் நடந்திருக்குதா. இப்போ அவங்க வார்த்தையில் சொல்லணும்னா இது இப்போ கொத்து பரோட்டான்னு சொல்கிறாங்கல்ல, இது கொத்து பரோட்டாவா இல்லை களவு பரோட்டாவா அப்படின்ற எண்ணமும் வரலாம், ஒரு சந்தேகம் வரலாம். அதனால் இது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா, ஏன்னா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தான் எந்த ஒரு தேர்தலும் நடக்கணும் அப்படின்றது, எந்த தொகுதியாக இருந்தாலும் நடக்கணுன்றது. அப்போ இந்த சந்தேகங்கள் நியாயமானதா, இது வந்து என்னென்னா நெக்லிஜிபிளா, அதாவது ஓட்டு பதிவில் எந்த தவறும் நடக்கலை, எண்ணிக்கையிலேயே எந்த தவறும் நடக்கலை, ஆனால் அதற்கு பிறகு நடந்த தவறா இல்லை அப்போவே நடந்த தவறா, அப்போ இது எந்த முறைகேடு எந்த லெவலில் இருக்குது, இதை வந்து ஒன்று பெல் நிறுவனம் விளக்கணும், தேர்தல் கமிஷன் விளக்கணும். இந்த ரெண்டு விளக்கமும் ஏற்றக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்போ நீதிமன்றத்தில் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டம். இதில் யாரையும் குற்றம்லாம் சாட்டல. இப்போ தாவேகாவினுடைய நபர்கள் இல்லை தாவேகா ஆதரவுக்காக செயல்பட்டுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. யாரையும் தேர்தல் ஆணையத்தினுடைய தோல்வியா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் திமுக டிமாண்ட். மிஷின் முறைகேடும் போது மிஷின்ல தவறு இருக்குது அப்படின் போது தேர்தல் ஆணையம் தானே பொறுப்பு, அதை முக்கியமா சொல்றாங்க. ஆனா என்னன்னா இப்போ வாலண்டியரா தாவேகா வந்து நிக்குது, இப்போ அதுதான் பிரச்சனை. ஆதவ அர்ஜுனா வாலண்டியரா வந்து ஆஜராகிறார். அவர் என்ன சார் 9,000 வாக்குகள் அப்படின்றது ஏறக்குறைய 8,000 பிளஸ் தான் இருக்குது. ஏறக்குறைய 9,000 வச்சுக்கோங்களேன். 9,000 வாக்குகள்ல இருந்து குறைஞ்சி வருமே தவிர உயர்ந்துலாம் போகாது அப்படின்றது வந்து அவர் மக்கள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, மக்கள் அளித்த முடிவின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தானே. அவங்க என்ன பண்ணிட முடியும் தாவேகா? அந்த வார்த்தை தான் இப்போ பிரச்சனையா இருக்குது. விசாரிக்கிட்டோம், தவறு கிடையாது, விசாரிக்கிட்டோம் சொன்னா வேற விஷயம். அது கூட வரணும்னா நீங்க மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையா மிஷின் மேல இருக்கிற நம்பிக்கையா? இந்த கேள்வி யாருக்குனாலும் சந்தேகம் வரல. இல்ல சார், நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய தோல்வின்னா அரசியல் படுத்தணுன்ற ஒரு நிலை உருவாகுது அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட நீங்க மத்திய அரசு புகார் சொல்லலாம். பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள சேர்ந்து எதிர்கட்சியாக இப்போ நாங்க ஆளுங்கட்சியா வரணும், ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னு திட்டம் போடலாம். இவங்க 2 ஆண்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, முதல் முறையா வராங்க. இவங்களால எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இவங்கள ரீகன் தான் குற்றம் சொல்றாரு, யாரும் குற்றம் சொல்லி அவங்களா வந்து தானே வாலண்டியரா வராங்க. இப்போ அதுதானே சந்தேகத்தை எழுப்புது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திமுகவோ இல்லைன்னா என்ஆர் இளங்கோ அந்த வழக்கறிஞர், அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞரோ, இல்லைன்னா திமுக தலைவர் ஸ்டாலினோ தாவேகாவையோ இல்லை மற்ற அரசியல் கட்சியோ குற்றமே சொல்லலையே. அவங்க வந்து மிஷினில் இந்த முறைகேடு நடந்திருக்குது, மிஷின் முறைகேடு தான், அது யாருன்றது, அது ஹியூமன் எராரா உண்மையில் இல்லை வாலண்டரி எராரா அப்படின்றதெல்லாம் யாருமே சொல்லலையே. என்ன நடந்திருக்குது, இதற்கு காரணம் என்ன, இதை தான் கேட்குறாங்க. இந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லணும்? 9,000 வந்து 15,000 ஆகும், 30,000 ஆகும்னு எப்படி அவர் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாரு? ஏன்னா வாக்கு அவ்வளோதானே கொடுத்துருக்குறேன். டிஃப்ரெண்ட் தாவேகாவினுடைய வேட்பாளருக்கும் திமுகவினுடைய வேட்பாளருக்குமான வாக்கு வித்தியாசம் 8,000 சில்லறை தானே இருக்கு. மக்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தது 9,795 இல்லை. நியாயமாக நடந்தால் அதில் ஒரு வாக்காவது கூடுமா? ஒரு வாக்கும் குறையாதுன்னு நீங்கள் சொல்லுங்க, கூடும்னு ஏன் சொல்றீங்க? அப்போ தவறு நடந்திருக்குது. நான் புரியுதா? 9,000 வாக்கு சொல்லுங்க, நீங்க எத்தனை, நான் என்ன சொல்றேன், 10 தடவை எண்ணுங்க சார், அதுல ஒரு வாக்கு கூட கூடவும் செய்யாது குறவும் செய்யாதுன்னு சொன்னா நியாயம், சரியா? இல்ல அப்படி எண்ணாலும் 30,000 வரும்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அது என்ன அர்த்தம்? யாருக்கு வரும்? யாருக்கு ஒரு திமுக தலைவருக்கு வருமா அல்லது தாவேகாக்கு? அவர் என்ன சொல்றாரு, தாவேகாக்கு வித்தியாசம் 9,000 ஓட்டுல அவர் தோத்துருக்காருல்ல. நீங்க மறுபடியும் எத்தனை தடவை வேணாலும் எண்ணுங்க, அந்த 9,000ன்றது ஒரு ஓட்டு கூட குறையாது, 15,000 ஆகும், 30,000 கூட ஆகும்ன்றாரு. அது என்ன கணக்குன்னு, அது எப்படி கணக்கு வரும் புரியுதா உங்களுக்கு? அதுதானே முக்கியம். அது அப்போ அந்த சந்தேகம் இயற்கையாக எழுமா இல்லையா? அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்ன சொல்கிறேன், நீங்கள் 9,000 சொல்கிறீங்களா, அதுக்கு ஒன்றும் குறையாது, ஒன்றும் கூடவும் செய்யாது, கரெக்டாக இருக்கும். இல்லை ஒன்றும் குறையாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதில் ஒரு ஓட்டு கூட எங்கள் வேட்பாளருக்கு குறையாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. எங்கள் வேட்பாளருக்கு கூடுன்னு சொன்னால்
அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குதுன்ற மாதிரி தான் நான் என்ன கேட்கிறேன், தவறு நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க, தவறு நடப்பதற்கான முகாந்திரம் அந்த இடத்துல இல்லையே. நான் சொல்ற மாதிரி திமுக வெர்சஸ் அங்க மூன்று பிரதான கட்சி, மூன்று பிரதான கட்சி, முதலில் தாவேகா, இரண்டாவது திமுக, மூன்றாவது அதிமுக. இந்த மூன்று கட்சியில ஒருவேளை அதிமுகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று திமுகவுடைய வேட்பாளர் தோல்வி அடைஞ்சாருன்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க இவிஎம் மிஷின் ஃபால்ட் பண்ணுவாங்க. புது கட்சி சார், அவங்க எப்படி சார் ஃபால்ட் பண்ணுவாங்க? இப்ப கட்சியை யாருங்க சொன்னா? ரீகன் தான் சொல்றாரு, மறுபடியும் தாவேகா தான் பண்ணிருக்குதுன்னு. நான் சொல்லல சார். அப்ப ஆதவர்ஜனா சொல்றாரா? இல்ல, நான் யாருமே சொல்லலையே சார். மிஷின் வந்து ஃபேக்ட் செக் பண்ணும்போது மிஸ்டேக் இருக்குது. இந்த மிஸ்டேக் எந்த இடத்துல நடந்துச்சு, எந்த அளவுக்கு ஆழத்தோட நடந்துச்சு, தேர்தலை பாதிக்கக்கூடிய இடத்துல நடந்துச்சா, வாக்கெடுப்பை பாதிக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்குதா, அந்த அளவுக்கு நடந்திருக்கு. இது வந்து $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் ஃபேக்ட் என்னது? இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ரிப்பேர் இருக்குது, மிஷினில் ஒர்க் பண்ணல. இதுதானே ஃபேக்ட். தாவேக்காவை யாரும் சொல்லவே இல்லையே. அதனால தான் அவங்க வாலண்டரா வரும்போது தான் நம்மளுக்கு டவுட் வருது. நான் வரேன். பொன்னியல்சன் சார், எப்படி பார்க்குறீங்க மக்கள் தீர்ப்பு இறுதி கருத்து? பெரும்பாலும் வந்து இப்போ சொன்ன மாதிரி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க, தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த அப்படின்றது தான் அது அவர் அரசியல் ரீதியாக பார்க்குறது அது. ஆனால் இப்போ காஞ்சிபுரம் தொகுதி, ராஜபாளையம் தொகுதியிலையும் திமுக வந்து வேட்பாளர்கள் வந்து இந்த முறைகேட்டுக்காக மனு தாக்கல் பண்ணி, ராஜபாளையம் தொகுதியில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்கக்கிட்ட திமுக தோற்றுது இன்றைக்கி இருக்கிற தாவேக்கா. அதே மாதிரி ராஜபாளையம் நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து சுந்தர் அப்படின்றவர் கிட்டத்தட்ட வந்து 10 வாக்குச்சாவடிகளுக்காக அப்ளை பண்ணி முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை மிஷின் இயந்திரத்தில் தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி ஒரு எந்திரத்துக்கு 40,000 டெபாசிட் பண்ணோம். டெபாசிட் பண்ணி பார்த்ததில் வந்து இன்றைக்கு 4வது நாள் வந்து 314வது வாக்குச்சாவடியில் அந்த மிஷின் இப்போ டெஸ்ட் பண்ணும்போது அந்த மிஷினும் விவிபேடையும் இணையல. மிஷினும் விவிபேடும் இணைய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் இதை வச்சு எப்படி நீங்கள் தேர்தல் நடத்துனீங்க? அதாவது தேர்தல் நடத்தின மிஷின்கள் இப்போ அதே ஒர்க்கிங் கண்டிஷனில் அப்படியே இருக்குதா? அதுதான் இதோட. இப்போ சிம்பிளாக பார்க்கணுன்னா இது மறுவாக்கு எண்ணிக்கை கிடையாது, அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மிஷின்கள் அன்னைக்கு அது வந்து பிரச்சனையாக இருந்துச்சு, சந்தேகம் வருது எங்களுக்கு. இப்போ அதை செக் பண்ணணும்னு சொன்னால் டெபாசிட் பண்ணி செக் பண்ணணும். செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குதா அப்படின்றது தான். இப்போ கொளத்தூர் தொகுதியிலே என்னென்னா 151வது வாக்குச்சாவடியில் வந்து அந்த 3 மிஷின்லாம் 3 மிஷினும் கண்ட்ரோல் யூனிட்டும் எல்லாத்துலேயும் வந்து அட்ரஸ் பேடு, அந்த அட்ரஸ் பேடில் அந்த அட்ரஸ் பேட் அங்கே வந்து 2 சீல் வைக்கும்போது இந்த அட்ரஸ் பேடுக்கு பின்னாடி சீல் வைப்பாங்கல்ல, அது புது அட்ரஸ் பேடாக இருக்குது. அதில் எதுவுமே அட்ரஸும் எழுதலை, யார் எந்த வாக்குச்சாவடி எண்ணுன்னு எழுதலை, புதுசாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து சந்தேகத்தை கிளப்புது அப்படின்றது தான் சந்தேகம். என்னென்னா இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து இந்த மெத்தடில் இன்னும் மெச்சூரிட்டி, இன்னும் ஓப்பனாக, இன்னும் வெளிப்படைத்தன்மையோட, இன்னும் தகுந்த மிஷின்களை வச்சு பண்ணக்கூடியதை ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தலாம் ஒழிய மற்றபடி திமுக இதை அரசியலுக்கு பயன்படுத்தும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. நன்றி சார், நன்றி.